எங்க காலையில முடி ஜட போடவே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. பேசாம எரிச்சல கலப்பாத. ஏற்கனவே இவளுக்கு சஞ்சனாவுக்கு அதிகமான முடி இருக்கு, ஜட போட முடியல தான் கொண்டு மொட்டை போட்டு வந்த. அப்போ வந்து ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. ஓகே பாப்பே, அம்மா கூட இருக்கேன் சரி சொல்லு. பாரு இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட் உட்கார்ந்து இருக்கான் பாரு. ஹாய் அம்மோஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் குட் மார்னிங். மணி வந்து பாத்தீங்கன்னா காலையில கரெக்டா ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. 35 ஆச்சு. 30 எடுத்துட்டு வந்தாரு கேமரா போன, பட் எடுக்கிறதுக்கு 35 நிமிஷம் ஆயிடுச்சு. சஞ்சனா வந்து கிளம்பி நீட்டா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டா. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அப்புவோடைய ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ரொட்டேன்னு சொல்ல முடியாது, ஸ்கூல் வீடியோ தான். அவனை வந்து எப்படி நாங்க வீட்டுல வந்து ரெடி பண்ணி ஸ்கூல்ல போய் விடுறோம், எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு விடதான் போறோம். இன்னைக்கு போய் ஸ்கூல்ல விடுறதான் வீடியோவே. ஆமாங்க, 7:30 நமக்கே தூக்கம் வருது. சஞ்சனா ஒரு நிமிஷம் சஞ்சனாவை காட்டுறேன், எப்படி இருக்கான்னு மட்டும் பாருங்க. சஞ்சனா என்னம்மா அது முடிக்கிட்டலாம் விரிச்சு போட்டு காலையிலே எப்படிமா சாப்பிட முடியுது? பசிக்குதா? சாப்பிட்டுதானே ஆகணும், இல்லைன்னா அம்மா விடுவாளா? ஏங்க இந்த பெனின் வந்து எடுத்துக்கிறவா ஷூ தொடைக்க. என்னம்மா இது உங்களுக்கு தானே? ஆமா எடுத்துக்கிறவா. எதுக்கு? ஷூ துடைக்கிறதுக்கு என் பெனியனா? இது நீங்க போட மாட்டேங்கிறீங்க, இது கிழிஞ்சுதானே போச்சு. இது என்னத்தை தச்சிங்க? இது 10, இது வந்து 80, இப்ப 90 போடுற மாதிரி இருக்கு. சரி எடுத்துக்க அசிங்கப்படுத்தாத, எடுத்துக்க. சரி அவனை எழுப்பாதீங்க. அப்போ முக்கியமா தூங்க எந்திரிச்சோன்னா அவனுக்கு பெட் காஃபி தான் கொடுத்து நான் பழக்கி தொலைச்சிட்டேன். இப்ப என்னன்னா காஃபி குடிச்சோம்னா ஒரு டம்ளர் வயிறு ஃபில் ஆயிரும், சாப்பிட முடியாது. அவனுக்கு வந்து ஸ்கூல் வந்து 8:50 உள்ள விடணும். இப்ப மணி பாத்தீங்கன்னா 7:45 அவனை கிளப்புனாதான் வீட்டை விட்டு ஒரு 8:15 கிளம்ப முடியும். கரெக்டுங்க, ஹாஃப் அன் ஹவர்ல போயிடலாம்லங்க. ஆமா சரி ஓகே, இவனை எழுப்பாதீங்க. டீ கேட்டேன்னா அப்புறமா தரேன்னு சொல்லிடுங்க. அப்போ ஸ்கூல் பாய் என்ன இப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கானே, எப்படி ஸ்கூல் போவான்? கேளுங்க, இந்த பேண்ட போட்டு தான் ஸ்கூலுக்கு போறேன். இந்த பேண்ட இப்போ விட மாட்டேங்கிறான் அவன். அம்மா இந்த பேண்ட போட்டு நான் ஸ்கூலுக்கு போறேன். ஒரு நாள் சும்மா சொன்னேன், டேய் இந்த பேண்ட போட்டு ஸ்கூல் பண்ணதான் உனக்கு அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நைட்டு தூங்கல சொல்றான். எல்லாத்தையும் கலகம் பண்றதே நீ தாண்டி. இல்ல நேத்து வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தேன். நேத்து எப்படின்னா அப்பு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸ்டொமக் பெயினா இருந்துச்சு. அப்ப இவரும் அப்புவும் இருந்தாங்க. அப்ப நேத்து ஸ்கூல் கிட்டு இந்த புக் கிட்னா கொடுத்தாங்களா, அந்த புக்கிட்டே வந்துட்டு பார்த்ததுல இருந்து அந்த பேக் வேற அங்கே இருக்கு. அந்த பேக்க போட்ட மணியமா இருக்கிறான். அவன் மைண்ட் செட் ஃபுல்லா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாப்ல. நைட்டு வரை ஜாலியா தூங்கணும், அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிடலாம், ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படி ரொம்ப ஜாலியா தூங்குனா. காலை எந்திரிக்கலன்னு தெரியல, கொஞ்சம் லேட்டா அனுப்புங்க, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு. அம்மா என்ன பிள்ளைகளுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா? அவனுக்கு இல்லங்க, அப்புக்கு இல்ல, சஞ்சனா கொண்டு தானா? சஞ்சனா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கொஞ்சம் கஷ்டம் தாங்க, அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு 7 மணிக்கே வயிறு பசிக்கு சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்புறது. நீ என்ன பண்ற? நான் அவளை ரெடி பண்ணி விட்டாதான் அவளுக்கு 7:50 வேனு. அப்போ கொஞ்சம் இப்போதைக்கு வேன்ல அனுப்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்கோம். ஏமா? ஏன்னா அவன் வந்து பயப்படுவாங்க கொஞ்சம். ஓ ஸ்கூலும் ஃபர்ஸ்ட் வேனும் ஃபர்ஸ்ட்னால ஒரு மாதிரி பயப்படுவாங்க நினைக்கிறியோ? சஞ்சனா இருந்தாலும் கொஞ்சம் தனியா போறது கொஞ்சம் பயப்படுவான். நான் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோ. லஞ்ச் டேபிள் உள்ளே இருக்குல்ல, ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரியா? சஞ்சனா ஏதாவது ஃப்ரூட்ஸ் தான் வாங்கி கொடுத்துரு சொன்னாங்க, ஒண்ணுமே வச்சு கொடுத்து. சரி இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண, இன்னைக்கு போய் அப்போ நம்ம ஸ்கூல்ல விட்டு வரும்போது நம்ம தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடலாம், சரியா? குழந்தைங்களுக்கு சுடுதண்ணி தான் கொடுத்து விடுவேன். எப்படி சஞ்சனாவுக்கு அப்பல இருந்து இப்ப வரைக்கும் என்ன ஒரு வெயில் காலமா இருந்தாலும் குளிர்காலமா இருந்தாலும் சுடுதண்ணி தான். அப்படியே வாட்டர் பாட்டில வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணல, கீழே பாருங்க. அவனுடைய எல்லா திங்ஸ்லயுமே லேபிள் எழுதி ஒட்ட சொல்லிட்டாங்க. நைட் என்கிட்ட பெர்மனன்ட் மார்க்கர் வேற இல்ல, அதோட பக்கத்துல போய் வாங்கி எழுதி வச்சிருக்கேன். இது எத்தனை நாள் தாங்குதுன்னு தெரியல. இல்லைன்னா இதுல பேர் வெட்டிடுவோமா? என்ன வெட்டுவ? பேர் வெட்டுவாங்களா? பேர்லாம் வெட்ட வேணாம், இப்படியே இருக்கணுமா? சரி ஓகே. அப்புறம் இன்னைக்கு அவளுக்கு லஞ்ச் என்ன கொடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கோஸ் வச்சு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிட்டு மேரக்காய் போட்டு கொஞ்சம் கூட்டு. என்ன ரைஸ்னு உனக்கு தெரியல, ஏதோ ஒன்று பண்ணிட்டேன். ஆமா என்ன பண்ணாலும் நல்லா தான் இருக்கு. அதுவே பொட்டேட்டோ ரைஸ் கலர்ல இருந்துச்சு, அதே டேஸ்ட்ல தான் இருந்துச்சு.
எங்க காலையில முடி ஜட போடவே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. பேசாம எரிச்சல கலப்பாத. ஏற்கனவே இவளுக்கு சஞ்சனாவுக்கு அதிகமான முடி இருக்கு, ஜட போட முடியல, கொண்டு முட்டை போட்டு வந்த. இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. பொம்பளை பிள்ளைக்கு முடி வளர்த்து அழகா வச்சுக்க. முடிக்கு பாய் கட்டிங் பண்ணிக்கிறோம். முடி வளர்த்துக்கிறேன். அம்மா எங்க கிளாஸ்ல எல்லாருக்கும் முடி இருக்குல்ல. மாலுங்க நீ மட்டும் டிஃபரெண்டா இரு. இப்ப எப்படி எல்கேஜில எல்லா பசங்களும் ஒழுங்கா இருக்குல்ல, உங்க அப்பா மட்டும் சூம்பிட்டு டிஃபரெண்டா இருக்கேன். ஆமாவா இல்லையா? போய் ஸ்கூல்ல போய் சூம்புவானே. அன்னைக்கு அட்மிஷன் போடையில பிரின்சிபல்கிட்ட சொல்லிட்டேன். பிரின்சிபல் மேம்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வாயில வந்து அதாவது விரல் வாயில வச்சிட்டு இருப்பான் மேம் அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் கிளாஸ் மிஸ்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். டேய் இனியன் சூம்பி கண்ணா ஸ்கூல் போலாமா? டேய் இங்க பாருடா. டேய் அப்பா பாருடா. ஸ்கூல் போலாமா? எடுத்தபடி காலையில ஸ்கூல்ல ஆரம்பிக்கிறிய. ஓகே, அப்புவோட ஸ்கூல் பேக் வந்து இதுதான். ஏண்டா அப்பு உன்னோட ஸ்கூல் பேக்கை காட்டு. இதான் சொல்லு. இதான் அப்புவோட ஸ்கூல் பேக்கு. ஏம்மா கொஞ்ச நேரம் பாத்திரத்தை சுரண்டாம இருமா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்புவோட ஸ்கூல் பேக்கு. அது என்னடா அப்பு கையில என்னது? ஓ ஸ்க்ரேயான்ஸா? ஸ்கெட்ச் அடிக்கிறதுக்கா, படம் வரைகிறதுக்கா? ஸோ அப்புக்கு வந்து இதுதான் ஸ்க்ரேயான்ஸு. அப்புக்கு வந்து ஏன் நாங்கள் வந்து ஹேர் கட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அப்பு கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தான். அதனால தான் சரி ஓகே அப்படின்னு விட்டோம். இன்னைக்கு வந்து அப்பு இன்னைக்கு வந்து ஹேர் கட் பண்ணிடுவோம். ஏண்டா அப்பு டிசைனாக கட் பண்ணி ஒரு கோடு போடுவோம். டேய் என்னை பாடுறா சரியா? இப்போ போயிட்டு அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வரும்போது சர்லு ஹேர் கட் பண்ணிடுவான். பாவங்க பிள்ளைக்கு தூக்கமா வருது. பரவாயில்ல சரியாயிரும். சாப்பாடு கூட அப்புக்கு ஒரு வாரம் எந்திரிச்சா சரியாயிரும். ஏன் இதெல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். அவனுக்கு வந்து இப்போ படம் வரையணும் போல இருக்கான். ஏண்டா டிராயிங் பண்ணணும் போல இருக்கலடா அப்பு. அப்படியே சாப்பிடுங்க. கையை கடிக்கிறான். மேல கோவத்துல இருக்கான். இந்த டைமுக்கு அப்பு வந்து எந்திரிச்சதே கிடையாது. ஆனா இந்த டைம் தூக்கத்துல எந்திரிச்சோன்னா வந்து அழுகுறேன். டே அப்பு அழகா இருக்கியடா. டே அப்பு அழகா இருக்கியடா. தேங்க்யூ. சொல்லு சொல்லு. அப்பு வந்து அவன் என்கிட்ட கோவமா இருக்கான், பேச மாட்டான். ஏண்டா இல்லையே, அவன் அப்பாவை தான் லவ் பண்றான். என்கிட்ட தான் அவன் பேச மாட்டான். ஏன் அப்பு அம்மா தானே லவ் பண்ணல, அப்பாவை தானே லவ் பண்ற. 2 இயரை லவ் பண்றியா? தண்ணி குடிச்சுக்கிறியா? ஆளை பார்க்க பாவமா இருக்குடி எனக்கு. நீ வேற ஏண்டி உட்கார வச்சுக்கிட்டு உட்காந்துருங்க. அடுத்த வருஷமே அனுப்பலானே. இத்தனை ஏண்டா இருக்காண்டி. கொஞ்சமா குடி. அந்த பில்லோ ஹைட்டு கூட இல்லடி அவன். அந்த பிள்ளைய போய் இந்த பிள்ளைய போயிட்டு நான் என்ன பண்ணேன்? அப்பு போலாமா? பைக்ல போலாம்டா நம்ம. அப்ப நீ மட்டும் தனியா இருக்கிறியா? ஏடா நாங்க போயிட்டு வரவா? செல்லு செல்லு. அம்மு என்னடி எனக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு வராம இந்த ட்ரெஸ் போட்டு விட்டுருக்க? அவனுக்கு என்ன ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டும் பேண்ட்டும் டொமாட்டோமான்னு இருக்கு. அதை போட்டு போய் இருக்க முடியுமா? ரெஸ்ட் ரூம்னா வந்துச்சுன்னா இது வீடா இருந்தா பக்கத்துல இருக்கு, போய் இருந்துருவான். ஸ்கூல்ல இருந்து இவன் போறதுக்குள்ளேயும் டவுசரை புடிச்சிட்டே ஓடனா பிரச்சனை இல்லை, பேண்டை கலட்டுறதுலயும் போதும் ஆயிருமே. அதனால டவுசர் தான் போடணும். அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு வச்சு விட சொன்னாங்க பேக்ல. என்ன வச்சிருக்க என்ன ஏது அதெல்லாம் இது எல்லாமே உன்னுடைய பையன் வச்சிருக்காப்ல. நான் எதுவுமே வைக்கல, எதுவுமே இதை வச்சுடுவா. வேணுமா வீட்டுல வைக்கவா? வேணுமா? வாய் திறந்து சொல்லு. ஷூ வேற இன்னைக்கு வாங்க அப்புக்கு. சாக்ஸ் எல்லாம் குத்தி இன்னொரு நிமிஷம். பென்சில் எல்லாம் கொண்டு போய் பென்சில்லாம் 1 பென்சில் போதும். இது மட்டும் போதும் சரியா? பென்சில் மட்டும் போதும். கிரையான்ஸை வேணா உள்ள வச்சு விடுறேன். இப்ப எழுதுக்கியா நோட்ல? ஒரு வேலை பாக்கலங்க. நீங்க நல்லா ஜாலியா இருங்க, எந்த வேலையும் நீங்க பாத்துறாதீங்க. இங்க பாரு தூக்கத்தை. அவனுக்கு பயோடேட்டா வேற எழுதி கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் எப்ப எழுதுறது? நாளைக்கு எழுதி கொடுத்துக்கலாம். நீங்க ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்துரும் முத நாளே. சரி வாங்க 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 வாங்க. இதுல வேற என்ன கிரையான்ஸ் உள்ள வச்சேன் தங்க. ஸ்கூல் பேக்ல பேர் எழுதுனியா? இந்த எழுதணும். அப்போ இந்த ரஃப் நோட் உனக்கு வச்சுடவா?
இந்த ரஃப் நோட் வச்சு ஸ்க்ரையன்ஸ் உள்ள வச்சிட்டேன். அவளுக்கு அந்த ஸ்க்ரையன்ஸ் ரொம்ப வேணுமா? படம் வரைய ஒரு நோட் உள்ள வச்சு விட்றேன். பென்னு 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 பென் என்ன என்ன பெண்ணு? அட நேத்து எழுதிட்டு இருந்தேன், எங்க வச்சேன்டா நோட்ல நேம் எல்லாம் எழுதிட்டு இருந்தேப்பா. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் நிறமில்லை. நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை. சூம்பி இன்னைக்கு போலாம். இன்னைக்கு மழை பெஞ்சதுக்கு அந்த மரத்துல இருந்து விதை விழுந்திருக்குமா? அன்னைக்கு அப்பு பறி கொடுப்போம். அப்போ வந்து ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. ஓகேவா அப்பே? அம்மா கூட இருக்கேன். சரி சொல்லு. அப்புறம் வந்து பேக்ல என்னென்ன வச்சிருக்கேன்னு பார்த்தா எதுவுமே வச்சு விடல. ஏன்னா ஆஃப் டே தான் ஸ்கூலு. காலையில இப்ப 8:50க்குள்ள போயிட்டோம்னா 12 மணிக்கு வெளியே வந்துருவான். அதனால எதுவும் முக்கிய இந்த வீக் ஃபுல்லாமே அப்படிதான் இருக்கும். அதனால புக்ஸ் எதுவுமே கொடுத்து விடல. அவங்களும் மென்ஷன் பண்ணல. வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து விட்டுருக்கேன், கர்ச்சீஃப் வச்சு விட்டுருக்கேன். அவனுக்கு வந்து இந்த பேசவும் முடியல. அப்புக்கு வந்து கிரேயான்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் வந்து நேற்று வாங்கிட்டு வந்ததுல இருந்து எடுக்க மாட்டேங்கிறான். சரி அவன் போறதுக்காகவாது இதை உள்ள வச்சு விடுவோம், மிஸ் பண்ணாலும் சரின்னு சொல்லிட்டு இதை உள்ள வச்சு விடுறேன். மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. பால்வாடிக்கு போனாலே பேக் ஊத்திக்கு மடியில வச்சுக்கிருவானாமா, பேக்கு கீழே விட மாட்டானாமா. அப்புறம் வந்து பேக்ல வந்து லேபிள் எழுதி அவன் நேம் வச்சு உள்ள வச்சிட்டேன். அப்புறம் வந்து இன்னும் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, யூனிஃபார்ம் வந்து வர்றதுக்கு வந்து எப்படியும் வந்து இந்த மாசம் ஃபுல்லாமே ஆயிரும். ஜூலைல தான் யூனிஃபார்ம் வரும். ஏன்னா எல்லாருக்குமே புது யூனிஃபார்ம், அதனால ஜூலைல தான் யூனிஃபார்ம் கிடைக்கும். அப்புறம் அடிஷனலா வந்து ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா குழந்தைங்க ஏதாவது வாமிட் பண்ணிச்சிங்கனாலோ இல்ல பாத்ரூம் போயிடுச்சுனாலோ மாத்திக்கிறதுக்கு வந்து அடிஷனலா வந்து ஒரு ட்ரெஸ் ஃபைல் அவங்களே கொடுத்து விட்டு உள்ள வந்து நேம் டேக் பண்ணி வந்து அவங்க மிஸ்டேக் போய் கொடுக்கணும். அப்புறம் பயோடேட்டா எழுதி கொண்டு வர சொன்னாங்க. அவனுக்கு பிளட் குரூப் இன்னும் எடுக்கல. அவன் பிளட் குரூப்பும் தெரியாதா. அதனால இன்னைக்கு மதியத்துக்கு மேல பிளட் குரூப் எடுத்துட்டு நாளைக்கு வந்து பயோடேட்டா ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். அதான் மிஸ்டா நம்ம பேசிக்கலாம். ஓகே, பேக்ல வச்சிருக்க பொருளே இவ்வளவுதான். ஒருவேளை அவனுக்கு டைம்ல ஏதாவது டிராயிங் பண்ண சொன்னாலும் ஒரு ரஃப் நோட் வச்சு விட்டுருக்கேன். அவன் ஏதாவது ஸ்க்ரையான்ஸ் எடுத்து அடிச்சுட்டு இருப்பான். என்ன வேணுமா? போன்லக்கா தரேன். அப்புக்கு வந்து ஸ்கூலுக்கு போன் வச்சு விடணுமாமா எல்லாத்தோட சேர்த்து. என்னம்மா வேணுமா? அப்பு கையில ஒழுங்கா பட்டன் போட்டுடு. பட்டன் போடவா? பட்டன் போடவாங்க. என்ன பட்டன் போடவா? சொல்ல வேண்டியதுதானடி. என்னடி அழுகுற? என்னடி அழுகுற? ரெடி ஆயிட்டல எல்கேஜிக்கு? சாமினா குண்டாச்சு நாங்க கிளம்பி. ஏப்பே சாமிட்ட என்ன வேண்டுன? என்ன வேண்டுன? நல்லா ஸ்கூல் போகணும் படிக்கணும்னு வேண்டுனியா? பதில் சொல்லு. பேச மாட்டேன் இன்னைக்கு ஃபுல்லா. மதியத்துக்கு பாக்கணும். இப்ப ஃபேஸ் இப்படி இருக்கே. மதியத்துக்கு அவளை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாலும் அவன் மூஞ்சிய பாருங்க. அவ்வளவு ஒரு பொண்ணு சிரிப்போட வருவாரு வெளியே. ஏன் பே அம்மாவையும் அப்பாவையும் பாத்துட்டா. அப்புறம் வேனுக்குமே இப்ப அனுப்புற மாதிரி இல்ல. ஏன்னா இந்த மாசம் ஃபுல்லாமே கூட்டிட்டு வர மாதிரி தான். ஏன்னா வேனு புதுசா இருக்கும், ஸ்கூலும் ஸ்கூல் சஞ்சனா கூட போறா வேன்ல. இருந்தாலும் இந்த மந்த் வந்து போய் விட்டுற மாதிரி ஜூலைல இருந்து வேன்ல அனுப்புற மாதிரி. சரியாங்க? சரி வாங்க. இந்த மைனஸ் ஸ்கூல் அனுப்ப நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்க? ஆமா, மூஞ்ச பார்க்கவே பாவமா இருக்கு. ஆனா ஆஃப் டே தானங்க, போயிட்டு மதியம் வந்துருவான். ஃபுல் டே காலைல அனுப்பி 5 மணிக்கே கூப்பிட போனோம். சரி அப்புக்கு எதுவுமே வச்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும் வச்சுருக்கீங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துடணும். அதுவும் ஹெல்த்தியா தான் கொடுத்துட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நேத்து சுண்டல் ரெடி பண்ணி கொடுக்கவான்னு கேட்டேன். சுண்டல் வீட்டுல செய்யறது எதுவுமே வேலைஞ்சிட்டாங்க. சரி கடையில இப்ப ஏதாவது வாங்கி கொடுத்து விடுவோம். ஏப்பு சரி அம்மா சரி சொல்லிட்டான். சரி ஓகே கிளம்பலாம். வெளியே போயிட்டு செப்பல் போட்டுட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதான். சரியா? உனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி தருவேன். அப்போ வந்து மில்கி பார் கேட்டிருக்கான். ஏப்பு ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஜாக்கெட் வாங்கி கொடுப்போமா? ஏன் அப்பதானே உங்ககிட்ட எல்லாம் பேசுங்க. சாக்லேட் வாங்கி கொடுப்போம் ஃப்ரெண்டுக்குண்ணா. அம்மா உன் கூடயே இருப்பேன். சரியா? உன்னை விட்டுட்டு வர மாட்டேன். ஓகே சொல்லு. அப்புதான் ஏற்கனவே ஸ்கூலுக்கு வந்திருக்கான்ல. அப்பு அங்கிள் குட் மார்னிங் சொன்னியாடா? தாத்தா
அப்போ ஜாலி சரிடா. எங்கடா மரத்துல இருந்து கொட்டின விதையே காணா? ஓ ஸ்கூல் ஓப்பன் ஆன கூட்டிடுறாங்களே. சரி வாங்க. டேய் அப்போ ஸ்கூல் பாய் எல்கேஜி. ஏய் பேக் கூட வந்துட்டா. ஏய் உன் பேக்குடா நீ போடலடா. அப்புக்கு வந்து என்ன கேட்டானா மில்கி பார் கேட்டான், வாங்கி வச்சிட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல ஒரு ஸ்நாக்ஸ் வச்சிருக்கீங்க. வாங்கிட்டு வரங்க, நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் தான் வருங்க. அம்மா இறக்கி விடுமா அவனை. பாப்பானா இறங்கி நிற்கிறாங்க. அங்கே போங்க. அங்க போ சாக்லேட் கொடுக்குறாங்கடா. பாத்தியா அந்த பிள்ளையே அழுகல, நீ அழுகலாமாடா? பேக் போடுறா நீ பேக் போடுறா. உன் பேக் வாங்கி போடுறா. போட்டோ எடுப்பாங்க அங்கே பாரு. போலாமல்ல பாரு. இங்க பாரு உன் ஃப்ரெண்டு உட்கார்ந்துருக்கான் பாரு. ஏங்க நீங்க தானே ஆட்ட முடியும் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு? அழுகுறானா? அப்ப கூட்டு வந்துறியா? ஸ்கூலுக்கு விடையில இதே ஸ்கூல்ல தான் சஞ்சனாவை வந்து நான் கூட கூட்டிட்டு வரல. நாங்க 2 பேரும் அவ வேன்ல வந்தா, நாங்க பின்னாடி பைக்ல வந்தோம். அவ கூட இப்ப அழுகல. அவ்வளவு அழகு பாட்டுக்குள்ள கிளாஸ்ல போய் உட்காந்து அப்பு பார்த்தா ஒரே அழுகாது. எல்லா பிள்ளைங்களும் அழுகிறோட சேர்ந்து அழுகுறான். சஞ்சனா வந்து ஒரு நாள் ஒரு பொழுது கூட அழுததே கிடையாது. பக்கத்துல சத்தனோட அழுகையில கூட ஒன்னும் தெரியாது, அங்கனே உட்கார்ந்து இருப்போம். இங்க வந்து அழுகையில மனசே கஷ்டமா இருக்கு. எப்படி ஒரு 11:45 தான் வந்துடலாம். அவன் வந்து வாயில வந்து விரல் வைக்கிறத கூட மிஸ்டர் சொல்லல. சரி மதியத்துக்கு மேல சொல்லிக்கலாம். நீ தானே ஆட்டம் போட்ட சேருங்கன்னு அப்புறம் இப்ப ஃபீல் பண்ற. சரி வா போலாம். சேர்த்தாச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேயா? சரிங்க ஓகே. அப்போ வந்து ஈவினிங் இல்லை ஆஃப்டர்நூன் வந்து எப்படி நம்ம கிட்ட வர்றான், அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து அப்புறமா அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகேவா? போகலாமா? 3 hours later. ஏங்க அது எப்படிங்க காமல் நேரத்தில் 11:45 கிளம்பி கரெக்டாக 12 மணிக்கு வந்து ஸ்கூல் கேட்டுக்கு வந்துட்டிய? உள்ளே கூட்டு போகணும்ல. ஓ அந்த இதுலையா? பறந்துட்டு நிற்பாங்க. உள்ள படிக்கணுங்க. எப்போ உங்க மையம் போலீஸ் ஆகுறது? எல்கேஜி படிக்கும்போதா போலீஸ் ஆகிறேன்? படிக்கணும்ல. ஒரு வாரம் அழுகுவான், அப்புறம் பழகிடுவான். நானே மனசு தேர்த்திக்கிட்டு இருக்கேன், நீங்க அப்செட் ஆகிட்டு என்னைய அழுக வைக்கிறது. ஒரு வாரம் ஆகட்டும், அது வரைக்கும் அப்படிதான் பார்த்துக்கணும். போலாமா? எல்லா பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கரெக்டாக 12 மணி. அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிடுவாங்க. நம்ம போய் மிஸ்டர் என்ன பேசணுமோ அதை பேசிட்டு குழந்தைய கூட்டிட்டு. என்னடி பேச போற? மிஸ்ஸுக்கிட்ட என்ன பேசுவேன், இதுதான் என்னுடைய குழந்தை பார்த்துக்கோங்க கதையாமாய. அப்பப்போ கொஞ்சம் வாயில கையை வச்சுக்கிடுவான். அதை அப்பப்போ எடுத்து விடுங்க மிஸ் அப்படி சொல்ல வேண்டியதா? சரி ஓகே வாங்க போவோம். நீ போய் தூக்கு போய்.
சரி சரிப்பா ஏப்பா ஏன்டா அழுகுற ஐயே நாளைக்கு என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே சொல்லி அழுதுகிட்டே இருந்து எவ்வளவு நேரமா? சரி சரி அழுக கூடாது, நம்ம மிஸ் தானே. அப்போ போலாமா வீட்டுக்கு? ஏன் கொடுத்தப்ப நீ ஏன் வாங்கல? சாப்பிட்டியா? மூணு சாப்பிட்டியா? அழுகுடி. இந்த கையில் வச்சுக்கோ, செயல் வச்சுக்கோ. ஏங்க பாத்தீங்களா, என் மையன் ஸ்கூலுக்கு போனதுக்குன்னு அழுகல. ஏன்டா ஸ்கூலுக்கு போன கழுகுதாடா? பார்க் போய் விளாண்டியா? இங்கே சொல்லு, உன் ஃப்ரெண்டு எல்லாட்டையும் சொல்லு. இங்கே சொல்லு, பார்க் போய் விளாண்டியா? சொல்லு. என்ன விளாண்ட? உனக்கு எல்லாரும் ஏற்க இருந்துச்சா? கூட்டி போனாங்களா? நாளைக்கும் கூட்டி போவாங்களா? சொன்னாங்களா? மிஸ் சூப்பர் மிஸ் தான், அவனை அடிக்க மாட்டாங்க சரியா, பயப்படக்கூடாது. ஜாலியாக வந்து உன் ஃப்ரெண்டோட விளையாடலாம். உனக்கு எத்தனை மில்கி பார் வேணும்? 4 மில்கி பார் தானே. இனிமேல் நான் மிஸ்ஸுக்கிட்ட கொடுக்க மாட்டேன், ஒன்னேட்டே கொடுத்துட்டு போயிடுறேன், பேக்கெட்டில் வச்சுருவோம். உனக்கு இப்போ காலையில் பேக்கெட்டில் தானே வைக்க சொன்னேன். சரி நாளைக்கு வைக்கல. நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவியா? நாளைக்கு வந்து சறுக்கு விளையாடுவேன். என் மையம் சறுக்கு. உன் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தியா? பேசுனாங்களா உன்கிட்ட? உன் ஃப்ரெண்டு பேர் தெரியுமா? என்னது? சரி வாங்க போலாம். நாளைக்கு மயம் மாசா வருவான். ஹேர் கட்னா பண்ணி எனக்கு வந்து அப்புவை வந்து இவர் ஸ்கூலுக்கே அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டாரு. 1 வீக் நீ வீட்டில் வச்சிருந்துட்டு அடுத்த வாரம் அனுப்பு. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி ஸ்டொமக் பெயின் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் நான் ஊரில் இருக்கேன் ஒரே ஒரு பீஸ் தான் கொடுத்தேன். அவன் சாப்பிட்டது வந்து அவனுக்கு வயிற்றுக்கே சரியில்லை, மோஷனாக போய்கிட்டு இருந்தான். அப்புறம் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இவர் வேற அதே சாக்குன்னு சொல்லிட்டு நீ என் மையனை ஸ்கூலுக்கே அனுப்பாத அப்படிங்கிற அந்த பயத்திலேயே பாதி அவனுக்கு வயிறு வலிக்குது போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் ரெடி ஆகிட்டான். அவனுக்கு வந்து இங்கே ஸ்கூலில் வந்து கிரவுண்டு சூப்பராக இருக்கும். முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஸ்கூல் கிரவுண்டை கட்டுற, அதாவது பிளே கிரவுண்ட் கேஜி பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரு அழகாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் பூ அழகாக இருந்துச்சுல? நாளைக்கு வீடியோவில் காட்டுவோமா? ஹாப்பியா நீ? அம்மா கும்மா கொடு. அப்பாக்கு லவ் யூ சொல்லு. லவ் யூ சொல்லு. உமா சொல்லு. ஆளு கொஞ்சம் வந்து மயக்கத்துல, அது மயக்கத்துல தான் இருக்கிற ஆளு. சரிங்க ஓகே. அப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி ஃபர்ஸ்ட் டே போயிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான், இன்னையோட வீடியோ வந்து அவ்வளோதான். என் அப்புவோட ரியாக்ஷன் என்ன, அப்போ நாங்கள் எப்படி கிளப்பி விடுறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த ரொட்டீனில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். பாய். பாய் சொல்லு. அப்போ பாய் சொல்லு. பாய் சத்தமாக சொல்கிறா. பாய் அமர்சன் ஃபேமிலி சொல்லு. இஸ் அழகா சொல்லு. சொல்லு. ஹாய் அமர்சன் ஃபேமிலி. பாய் அமர்சன் ஃபேமிலி சொல்லு. காலையில் ஹாய் சொல்லலைல, அதுதான் இப்போ ஹாய் சொல்கிறேன். சரி பாய், அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம்.